தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியாது என தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ விமர்சனம் செய்திருக்கிறார். சாத்தூரில் மதிமுக வேட்பாளர் ரகுராமனை ஆதரித்து பரப்புரை செய்தவர், தேர்தலில் வாக்களிப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மதுவிலக்கு விவகாரத்தில் இந்த இரு கட்சிகளும் மக்களை ஏமாற்றி வருவதாக கூறிய வைகோ, தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திமுகவோ அல்லது அதிமுகவோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் அமைதியற்ற நிலை ஏற்படும் என்று வைகோ அச்சம் தெரிவித்தார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை ஒருபோதும் எலெக்ஷன் கமிஷன் தடுத்தது கிடையாது, தடுக்க முடியாது என்று நான் 10 நாளா சொல்லிட்டு வரேன். நான் சொன்னதையே முன்னாள் தலைமை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால்சாமி அவர்களும் பணம் ஓட்டுக்கு கொடுப்பதை இதுவரை தடுத்த சரித்திரமே கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார் எலெக்ஷன் கமிஷனர். இப்ப தமிழ்நாடு பூரா நேற்று 2 கட்சி பணம் கொடுத்துட்டாங்க.